ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. நம்ம யூடியூப் சேனல் சார்பாக செஞ்சுரி டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். சரிங்களா? நம்ம செஞ்சுரி டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரையும் 100 டேஸ் 100 டெஸ்ட், 100 டேஸில் 100 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் நடந்த டெஸ்ட்டுக்கு கூகுள் மீட்டில் ரிவிஷன் பண்ணுவோம். அதே சமயம் தமிழும் ரிவிஷன் கொடுப்போம். டெஸ்ட் பேட்ச் சேர்றவங்க இந்த நம்பரில் செஞ்சுரி பேட்ச் பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரைட், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாலிப்டினம் என்ற ரசாயனத்தாது இந்தியாவிலே எந்த மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்குதுன்னா மதுரை. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. மாவரைப்பானுக்கு புவிசார் குறியிடப்பட்டுள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். தமிழ்நாடு இந்தியாவின் மொத்த நூல் உற்பத்தியில் 41% பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். அண்ட் தமிழ்நாட்டில் அதிக நீளம் கொண்ட நெடுஞ்சாலை பார்த்திங்கன்னா NH44 ஓசூர் டு கன்னியாகுமரி 627.2 கிலோமீட்டரை இணைக்குது. தமிழ்நாட்டில் தோல்பொருள் உற்பத்தி ஏற்றுமதியில் முதன்மை மாவட்டம் வேலூர். தோல்பொருள் கண்காட்சி எங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை. மேங்கனீஸ் ஜவ்வரிசி வெள்ளி பொருள் உற்பத்தியில் முதன்மை மாவட்டம் சேலம். எஃகு நகரம்னு சொல்லுவோம், மாங்கனி நகரம்னு சொல்லுவோம். இந்தியாவில் வங்கிகளின் தலைநகரம் மருத்துவ தலைநகரம் எனப்படுவது சென்னை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை இறுதியாக நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு. ஓகேவா? நவம்பர் 1, 2016 நிறைவேற்றியிருக்கோம். அந்த சட்டம் போட்டது 2013. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக காணப்படும் மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாடு ஜிடிபியில் வகிக்கும் இடம் 2. தமிழ்நாட்டில் பழங்குடியினர் குறைவாக காணப்படும் மாவட்டம் கரூர். தமிழ்நாட்டின் மிதமான வறுமை என்பது 30 to 40%. சரிங்களா? தமிழ்நாட்டில் பாக்சைட் தாது கிடைக்கும் இடம் ஏற்காடு. பாருங்கப்பா, இதில் மலைகளின் ராணினா ஊட்டி, மலைகளின் இளவரசினா கொடைக்கானல், ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏற்காடு. ரைட். தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை 17. பேருந்து கட்டுமானத்தில் 80% பங்களிப்பு கரூர். வேதிப்பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தூத்துக்குடி. பம்ப் சிட்டி அல்லது காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் எனப்படுவது கோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் சேர்றவங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.